அந்த மிஷின் எங்கப்பா? அதை இங்க கொடுங்க. இருங்க, நானே செக் பண்றேன்னு அமைச்சரே களத்துல இறங்கிட்டாரு. சென்னைன்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மெரினா பீச், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு, ஆட்டோக்கார அண்ணா, அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குங்க. அதுதான் சென்னை டிராபிக். அதுவும் மத்திய கைலாஷ் ரூட்டு பக்கம் போறவங்களை பத்தி சொல்லவே வேணாம். பாவம் பசங்க, காலையில மத்தியானம் ஈவினிங்னு எப்ப போனாலும் அந்த சைட்லாம் செம்ம டிராபிக்கா இருக்கும். சோ இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கிற வகையில பாத்தீங்கன்னா சர்தார் பட்டேல் சாலையையும் ராஜீவ்காந்தி சாலையையும் இணைக்கிற வகையில மத்திய கைலாஷ் சந்திப்புல அமைக்கப்பட்டு வரும் எல் வடிவ மேம்பால பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த மேம்பால பணிகளை மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் நேர்ல பார்வையிட்டிருக்காரு. என்னதான் ஒரு பக்கம் ரொம்ப பிஸியா இந்த மேம்பால வேலைகள்லாம் போயிட்டு இருந்தாலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, அவங்க சீக்கிரமா போகணும் இல்லையா? சோ அவங்களுக்கு அந்த போக்குவரத்து இடையூறு ஏற்படாத வகையில இந்த வேலைலாம் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவும் போட்டிருக்காரு. அந்த ப்ளூ பிரிண்ட் மேப்பை கொண்டு வாங்க, எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தீவிரமா ஆய்வு பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பிரியா கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க.